அன்பானவர்களை, இப்ப இந்த அமர்வுல துரியாதீத தவம் எப்படி செய்யணும்ன்றத சொல்லி கொடுத்துருக்கிறேன். நீங்க கொஞ்சம் இப்ப நம்ம கொஞ்ச நேரம் செஞ்சிருக்கிறோம். இப்போ இடத்தின் அருள் பாட்சி, அருள் காப்பு இதுக்கெல்லாம் மேலாக ஆதினையில ஒரு 5 நிமிஷம், துரியத்துல 5 நிமிஷம், பேரியக்க மண்டலம் 5 நிமிஷம், சுத்தவெளி 5 நிமிஷம், 20 நிமிஷம். அதுல அப்ப இந்த வாழ்த்து சங்கல்பம்லாம் சொல்றதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா இதுல ஒரு 10 நிமிஷம் போயிடும், அரை மணி நேரம். இதுக்கு மேல நம்ம இல்லறத்துல இருக்கிறவங்க செய்ய வேண்டியது இல்லை. இப்ப துறவியா ஆயிட்டாங்க, சிலர் துறவியா போயிட்டாங்க, காட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க செய்வோம், அவங்களுக்கு வேற வேலை. அவங்களுக்கு படிக்கணுமா, தொழில் செய்யணுமா, குடும்ப கடமைகள் உண்டா, இல்ல யாருக்காவது இவங்க சொல்லணுமா, ஒரு வேலையும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? சரி, இன்னொன்னு உறங்கலாம். உறக்கம் வருமா? அப்ப என்ன பண்ணுவாங்க? போர் அடிக்காது. அதனால அவங்க தவமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது சரி, வேற வேலை இல்லை. மணிக்கணக்கா தவம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா பேசுறதுக்கும் ஆள் இல்லை. பேசுறதுக்கு தெரிஞ்சா தானே பேசுவான். அறிவுல உயர்றதுக்கு தானே போனாங்க. அவங்க துறவிகள் செய்வாங்க, மற்றவங்க எல்லாம் இல்லை. நம்ம இல்லறத்துல இருக்கிறோம், குடும்ப வாழ்க்கையில இருக்கிறோம். இப்ப மகரிஷி இல்லற துறவி. குடும்ப வாழ்க்கையை விட்டு அந்த பொருள் ஈட்டுறது, புலனின்பங்களை அனுபவிக்கிறது, அதை விட்டுட்டு தான் வந்தாரு. அவனை உட்கார்ந்து சிந்திச்சாரு, படிச்சாரு, எழுதினாரு, மக்களுக்கெல்லாம் சொன்னாரு. அவரு மணிக்கணக்கா தவம் பண்ண முடியுமா? தேவையா? தேவையும் இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு, தவத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. அளவுக்கு மிஞ்சினால். அதனாலதான் மகரிஷி இவ்வளவு நேரம் தவம் போதும்னு சொன்னாங்க. ஆனா சிலருக்கு தவம் பண்ண தெரியல, அதனால அவங்க எதையோ செய்யறாங்க. மகிழ்ச்சி தான் கொடுத்துருக்குறாங்க. அதை நீங்க வேற எந்த முறையிலையும் நம்ம போக வேண்டியதில்லை. இவ்வளவு நேரம் நான் சொல்லி இருக்கிற மாதிரி அரை மணி நேரம் தவம் பண்ணா போதும். இந்த பாவனை ரொம்ப முக்கியம். அதுல இட தூய்மை சொல்லும்போது எப்படி பாவனை பண்ணணும், அருள் பாட்சி, அருள் காப்பு, இதெல்லாமே. வாழ்த்துக்கள் சொல்லும்போது எப்படி பாவனை பண்ணி வாழ்த்தணும். சும்மா உடல் நலம்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா வராது. நீங்க உடல் நலத்தோடு வாழ்றதாக நினைக்கணும். நோய் இல்லாம ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி நினைக்கணும். உங்களுக்கு ஒரு உறுப்புல நோய் இருக்குது. இப்போ ஒருத்தருக்கு கால் பார்டர்ல ஒரு ப்ராப்ளம், கிட்னியில ஒரு ஸ்டோன் இருக்கு வச்சுக்கங்களேன், இப்படிலாம் இருக்குது. சிலருக்கு ஈரல் வேலை செய்யல, சிலருக்கு மலக்குடல் வேலை செய்ய மாட்டேங்குது, சிலருக்கு நுரையீரல் பிரச்சனை, சிலருக்கு இருதயத்துல பிரச்சனை. ஒரு 10 ராஜ கருவிகள் இருக்கு நம்ம உடம்புல. அந்த 10 ஒழுங்கா வேலை செஞ்சா போதும், மீதெல்லாம் ஒழுங்கா வேலை செய்யும். புரியுதுங்களா? 10 ராஜ கருவிகள் எதுன்னு தெரியுமா? இருதயம், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம். இது முதல் 5 ராஜ கருவிகள். இதுக்கு துணை கருவிகள் 5 இருக்கு. இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல், பித்தப்பை, மூத்திரப்பை. அவ்வளவு. ஒண்ணு. இந்த 10 தான் உள்ள இருக்கு. இந்த 10 ஒழுங்கா வேலை செஞ்சா போதும், இதெல்லாம் ஒழுங்கா வேலை செய்யும். தோல், கண்ணு, மூக்கு, காது, அதுக்கும் தொடர்பு இருக்கு. கண்ணுக்கு லிவர், மூக்குக்கு லங்ஸ், நாக்குக்கு இருதயம், உதட்டுக்கு மண்ணீரல், கண்ணுக்கு கல்லீரல், காது கிட்னி. 5 முடிஞ்சு. கல்லீரல்ல நோய் வந்தா எங்க தெரியுதுங்க? கண்ணுல தெரியும். காமால வந்தா எங்க தெரியுது? புரியுதா? மது அருந்துறவங்களுக்கு கல்லீரல் கெட்டு போகும். அதான் மது அருந்தின உடனே எந்த கண்ணு சிவக்குது இல்ல? புரியுதா? அவ்வளவு விஷயம் இருக்கு. புரியுதுங்களா? வேற ஒண்ணும் இல்லை. நீங்க சும்மா கொண்டு குழம்பி போகாதீங்க. ரொம்ப சிம்பிள். இந்த தவத்திலேயே
எனக்கு உங்களுக்கு ஒரு நோய் இருக்குது, குணமாகணும்னு நினைங்க. ஒருவேளை அதுக்கு ஒரு மருத்துவம் தேவைப்படலாம். உடல் பயிற்சி செய்யுங்க, இந்த கழிவுகள் எல்லாம் வெளியேறிடும். உடம்புல எல்லா உறுப்புகள்லையும் அசையணும், அப்பதான் கழிவு வெளியேறும். கழிவு வெளியேடுச்சுன்னா நோய் குணமாயிடுது. நோய் வராம இருக்கணுமே, அதுக்குதான் 5 அளவு முறை காக்கணும். அதை காக்கலன்னா திரும்பவும் நோய் வரும். கொஞ்சம் லேட்டா வரலாம், வேற நோய் வரும். ஒரு நோய் போனா அடுத்த நோய் வரும். ஐயா சொன்னார், சிலர் வர்றாங்க, உடல் பயிற்சி கத்துக்கிறாங்க, நல்லா இருக்குதுங்கிறாங்க, அப்புறம் அப்படியே போயிடுறாங்க. போனா சொல்ல, போனா பின்னால வருவாங்க. ஏன்னா அவங்க இந்த வாழ்க்கை முறை மாறாத வரையில ஒரு நோய் போனா அடுத்த நோய் வரும், இல்லைன்னா ஆயுள் குறையும். மனநலம் வந்திருக்காது. மனநலம் வரணும்னா மனதை அறிந்தால் அன்றி, இறைவனை அறிந்தால் அன்றி மனநலம் அது நீங்க நினைக்கிறது நடக்காது. இவ்வளவு பொருள் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, தொழில இவ்வளவு வருமானம் வரணும்னு நினைக்கிறீங்க, நீங்க தவம் பண்ணி நினைங்க, தவம் பண்ணி இந்த தெய்வத்தை நினைச்சு நினைங்க, வந்துடும். புரியுதுங்களா? யாரும் உங்ககிட்ட அன்பா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்க இறை உணர்வு பெற்று நீங்க பிறரை வாழ்த்துங்க, நீங்க எல்லாத்தையும் அன்பா இருங்க, எந்த பலனையும் எதிர்பாராம அன்பா இருங்க, அன்பு வந்து எதிர்பாராம அன்பு. என் மனைவிட்ட அன்பா இருக்குன்னா, என் மனைவி எனக்கு என்னென்ன செய்யணும் அதுக்காக நான் அன்பா இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா வராது. நான் என் மனைவிக்கு உதவணும், அவ்வளவுதான். நான் என் கணவனுக்கு உதவணும் அப்படிங்கிற அன்பு. உதவுனாதான் அவங்க எனக்கு உதவுவாங்க. எனக்கு நேற்று உதவுனாங்க, நான் இன்னைக்கு உதவணும் இல்ல, அது காமிய கர்மம், நிஷ்காமிய கர்மம் அல்ல. இப்படி நினைக்கணும்னா அதுக்கு தான் தெய்வீக அன்பு. அதுக்கு ஜாதி, மதம், இனம், தேசம், மொழி யாரு கிடையாது. யாரா இருந்தாலும், வீட்டுக்கு ஒருத்தர் வராங்க, அவங்க யாரா இருந்தாலும் உதவுறீங்க. பசி நேரம், சாப்பாட்டு நேரம் வந்திருக்காங்களா, அவங்களுக்கு பசிச்சாங்களும் இல்லை, வந்த உடனே நம்ம என்ன கொடுக்குறோம்? தண்ணி கொடுக்குறோம், ஏதாவது கடிச்சுக்கிறதுக்கு ஏதோ கொடுக்குறோம், ஒரு பழம் கொடுக்குறோம், எல்லாம் கொடுக்குறோம்ல. எது கொடுக்குறீங்க? அவங்க பசியோடு இருந்தா சாப்பிடுவாங்க, இல்ல சாப்பாட்டு நேரமா இருந்தா என்ன பண்ணுவோம்? அவங்க சாப்பிடலாம்னு சொல்லி அவங்க ஏதாவது உதவி செய்யணும்னா செய்யறோம்ல. இதான் ரியல் லவ். அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாருடைய அன்பு உங்களுக்கு வந்துடும். எல்லாம் வரும், எங்க இருந்தோ வரும், யார் மூலமாவது வரும். நாம பிறரிடம் அன்பு செலுத்தினா நமக்கு அன்பு. அதான் அன்பு என்பது கொடுத்து வாங்குவது, வாங்கிட்டு கொடுக்கறது இல்லை. நமக்கு யாருக்கெல்லாம் என்கிட்ட அன்பா இருக்காங்களோ நான் அவங்க கிட்ட தான் அன்பா இருப்பேன். அப்படி இல்லை, நான் அன்பா இருக்கேன், இதுதான் உண்மை. புரியுதுங்களா? அப்ப அப்படி வாழணும் அப்படின்னு நீங்க நினைங்க. இதுக்கெல்லாம் என்ன உணர்வு வேணும்னு? இறை உணர்வு வேணும். சொன்ன அறிந்தது சிவம், வளர்வது அன்பு. இறை உணர்வு பெறாதவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் பாசம், நான் எதிர்பார்க்கிறது. எதிர்பார்த்து அன்பு செலுத்துறீங்க பாருங்க. குழந்தைகிட்ட எல்லாம் நிறைய பேரு எதிர்பார்த்தா அன்பு செலுத்துறாங்க. இதெல்லாம் குழந்தைக்கு ஏதாவது செஞ்சா பின்னால எனக்கு உதவும். ஒருவேளை உதவலைன்னா உடனே என்ன சொல்றாங்க? உன்னை பெற்றதுக்கு பெறாம இருந்திருக்கலாம். உடனே அது கேக்குது, நான் என்ன பெற சொன்னேன், நான் உங்களை என்ன கேட்டா பெற்றீங்கன்னு கேக்குது அது. அதனாலதானே சொல்றாங்க, குழந்தைகள் உதவலைன்னா நான் செத்தா கூட நீ என் இது பணத்துல நீ முடிக்கப்படாது. அவ்வளவு இது, அவ்வளவு பாசம் பாருங்க. அப்படி இல்லை, அதுக்கு பேரு பாசம், அன்பு அல்ல. அப்ப அன்பு யாருகிட்ட இருக்குமுங்க? இறைவனிடம், இறை உணர்வு பெற்றவர்களிடம் இருப்பதுதான் அன்பு. அது அவங்களுக்கு தான் தெரியும். நீங்க யாரெல்லாம் இறை உணர்வு பெற்றிருக்கீங்கிறது ஒண்ணும் இல்லை. இறை உணர்வு அதுதான் எல்லாமா இருக்குது, சுத்த வெளிதான் தெய்வம்னு புரிஞ்சுக்கிட்டாலே போதும், அது வந்துடும். அதுக்கப்புறம் அப்படியே தொடர்ந்து தவம் பண்ணீங்கன்னா ஒரு அனுபவம் வரும், ஒரு காட்சி வரும். இப்ப நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அந்த சுத்தவெளி கருப்பா இருக்குது, கருங்கருப்பு. இப்ப நம்ம இருள் பாக்குறோமே, அது அல்ல. இதைத்தானே நினைக்க முடியும். அதுக்கு உள்ள இன்னொரு கருப்பு இருக்குது,
அதை நீங்க பார்க்கவும் முடியாது, நீங்க அதை எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு சொல்லவும் முடியாது. அது நான் பார்த்தா எனக்கு தான் தெரியும். அதான் கண்டவர் புரியுதுங்களா? அப்ப விண்டவர் கண்டிலர். தெய்வம் எதுன்றத அது சொல்லலாம். எப்படி இருக்கும்னா இதை விட கருப்பா இருக்கும், கும்மிருட்டு, அப்படித்தான் சொல்ல முடியுமே ஒழிய அந்த கும்மிருட்டு எப்படி இருக்கும்னு என்ன சொல்லலாம் வேணா, காக்காய் கருப்புங்க, அதை விட கருப்பு என்னது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். உடனே அண்ட காக்கா மாதிரிதான் சுத்தவெளி இருக்குமா, அதுவும் தெரியாது எனக்கு. ஆனா நான் பார்த்தது உண்மை. புரியுதா? அப்போ இதுதான் தனக்கு உவமை இல்லாத, அது கருப்பா இருக்கும். பிளாக் ஹோல், டார்க் எனர்ஜி, அதான் கருப்பு சாமி, கிருஷ்ணம் சாமி. சாமின்னா என்னது, தெய்வம். அப்ப எது தெய்வம்? கருப்பு. தெய்வத்துக்கு பேர் உண்டா? உண்டு, ஒரே ஒரு பேரு கருப்பு. அதனாலதான் அந்த கருப்பு வேட்சி கட்டுறாங்களே ஐயப்பன். ஐயப்பன்னா யாரு? பஞ்சபூதங்களுக்கெல்லாம் அப்பன். ஒண்ணு சுத்தவெளி, அதுல இருந்து வந்தது என்னது, விண், காற்று, நெருப்பு, நீர், நிலம். அஞ்சுக்கும் அப்பன் யாரு? சுத்தவெளி. சுத்தவெளி என்ன கலரு? கருப்பு. அப்ப ஐயப்பன் என்ன கலரு? கருப்பு. அதனாலதான் ஐயப்ப பக்தர்கள் கருப்பு வேஷ்டி சட்டை போட்டுக்கிட்டாங்க. இங்க கருப்பு சட்டை கூட எல்லாரும் போடுறது இல்லை. இலங்கையில பாத்தீங்கன்னா எல்லாம் கருப்பு சட்டை, கருப்பு வேஷ்டி. அவங்களுக்கு 100 பேருக்கு நான் இந்த விளக்கங்கள்லாம் பேசினேன். நான் சபரிமலைக்கு போயிட்டு வந்து நாங்க எல்லாரும் தீட்சை எடுத்துக்கிறேன்ட்டு போயிருக்காங்க. போய் தீட்சை எடுத்திருப்பாங்க. புரியுதா? அவங்களுக்கு தெரியல. அதனாலதான் கருப்பு வேஷ்டி சட்டை போட்ட உடனே அவங்களை எப்படி கும்பிடுறீங்க? புரியுதா? பேர் சொல்லியா கூப்பிடுறீங்க? அப்ப சாமிக்கு பேர் உண்டா? அப்ப நீங்க பேர் வச்சு கும்பிடுறீங்களா? அதெல்லாம் சாமியா? சாமி தான், சின்ன சாமி. ஐயப்பன் யார்? அது ஐயப்பன், பஞ்சபூதங்களுக்கு அப்பன். ஐயப்பனா நீங்க அந்த மணிகண்டன் ஒருத்தர் இருந்தாரு, அவரு யாருன்னா அது காட்டுல கிடைச்ச ஒரு குழந்தை. அது அவங்க சிவனுக்கும் பெருமாளுக்கும் பிறந்த குழந்தைன்னு சொல்றாங்க. அது அப்படிலாம் கிடையாதுங்க. ரிஷிகள், யாரும் மனுஷனுக்கு பிறந்ததுதான். அது யாருன்னா ரிஷிகள். காட்டுல ரிஷிகள் வாழ்வாங்க இல்லைங்களா? ரிஷி பத்தினியோட தான் வாழ்வாங்க. பெரும்பாலும் அவங்களுக்கு என்ன இருக்காது, குழந்தை இருக்காது. அவங்க குழந்தை பெற்றுக்கொள்ளாமலே கணவன் மனைவியாக வாழ்வாங்க இல்லையா? நம்ம காய்கல்பம் பயிற்சி எல்லாம் செஞ்சு அந்த மாதிரி வாழ்வாங்க. ஆனா சில சமயங்கள்ல அவங்களுக்கு ஒருவேளை கருத்தரித்து விட்டால், அந்த குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தைய என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க வளர்க்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, அப்பெல்லாம் காட்டுக்கு ராஜாக்கள் இவங்க எல்லாம் வேட்டைக்கு வருவாங்க இல்லைங்களா? வேட்டைக்கு வர்ற வழியில அவங்க கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஒரு குழந்தைய வச்சிருவாங்க. வச்சுட்டு அவங்க போயிடுவாங்க. அரசன் எடுத்துட்டு போய் வளர்ப்பான். அப்ப அந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தையா இருக்கும்ங்க? தெய்வீக குழந்தை. கருவிலே திருவுடைய ரொம்ப அற்புத சக்திகள் படைத்த குழந்தையா இருக்கும். அப்படி வந்ததுதான் மணிகண்டன், தமிழராஜா வளர்த்த குழந்தை. அது ரிஷியோட குழந்தை. அப்புறம் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆன்மீகத்துக்கு போயிடுச்சு. சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க அப்பா தவம் பண்ண மாதிரி இது தவம் பண்ணுச்சு. அது உபதேசம் பண்ணுது. ஐயப்பன் யாரு? ஒரு பெரிய மகா சக்தியுடைய மனித உருவத்தில் மகா சக்தியோடு வாழ்ந்த ஒரு மனிதர் யாரு? மணிகண்டன். அவருக்கு பேர் என்ன வச்சுட்டாங்க? ஐயப்பன். அவரும் ஒரு நாள் உடல் இயக்கம் நின்றுருக்கும் இல்லையா? அப்புறம் அவருடைய உடல் எங்க இருக்கும்? எங்க காட்டுல இருந்திருக்கிற அந்த இடத்துல அடக்கம் பண்ணியோ, அந்த இடத்துல கோயிலை கட்டி சபரிமலை இப்ப போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. புரியுதா? இப்போ நீங்க இதெல்லாம் பக்கத்துல போய் இருந்து பார்த்தீங்களான்னு எனக்கு கேட்கக்கூடாது. இது உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை, என் அறிவுக்கு எட்டியது. புரியுதா? இது எப்படி வந்ததுன்னா, அப்ப எனக்கு யார் சொன்னா? இறைவன் சொன்னான். இறைவன் சொன்னா உண்மையா இருக்கும்ல? 18 படி ஏன் வச்சாங்க? 18 படி எனது 5 புலன்கள். இப்படி 5 புலன்களை கடந்து தவம் செய்யணும். எத்தனை இடத்துல தவம் பண்ணணும்? 7 மையங்கள்ல. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபுரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னை, துரியம். 7 ஆச்சா? 5 + 7 11.
அப்புறம் என்ன செய்யணும்? இறைவனை காணணும்னா 6 தீய குணங்களையும் போகும். 6 தீய குணங்களையும் கடந்துட்டீங்கன்னா யார பார்க்கலாம்? ஆமா, இப்ப இதனையாச்சு 5 புலன்கள், 7 உயிர் மையங்கள், 5 7 12, 12 6 18, 18 படியை தாண்டி போனா என்ன பார்க்கலாம்? எப்படி பார்ப்பீங்க? அவனே நீ தத்துவமசி. தத்துவமசி அங்க எழுதி இருக்குது. யாரு தெய்வம்? நீதான் தெய்வம். இப்ப நான் யாரு? நீங்க யாரு? பஞ்சபூதம். பஞ்சபூதத்துக்கு மூலமானது என்னது? தெய்வம். அது எங்க இருக்கு? அது இங்கே தானே இருக்குது. எது இதுவாக இருக்கிறதோ அதுக்குள்ளதான் அது இருக்குது. இது என்னது? ஆடை. இது என்ன ஆடை? பருத்தி ஆடை. பருத்தி எங்க இருக்குது? இது புரியலையா? அம்மா அருமையா சொன்னாங்க. பருத்தி தான் ஆடையா இருக்கு. ஆடைக்குள்ள என்ன இருக்குது? அப்ப எது இதுவாக இருக்கிறதோ அது இதுக்குள்ளே இருக்கிறது. அப்ப எது இந்த உடலாக இருக்கிறது? பஞ்சபூதங்கள். எது பஞ்சபூதமா இருக்குது? சுத்தவெளி. இப்ப சுத்தவெளி எங்க இருக்குது? அது இங்கே தான் இருக்குது. அது என்னவா இருக்குது? அறிவா இருக்கு. தத்துவம் முடிந்து. தத்துவமசி, அதுவே நீயாக இருக்கிறாய். இதத்தான் சொன்னாங்க. தெய்வம் யாருக்குள்ள இருக்குது? நமக்குள்ள. என் மனதுக்குள் இருக்கிறது. மனதுக்குள் இருப்பது அறிவு. அந்த அறிவு தோல் மூலம் தொட்டு உணரும் போது அதுக்கு பேரு மனம். சுவைத்து உணரும் போது மனம், முகரும் போது மனம், பார்க்கும் போது மனம், கேட்கும் போது மனம், சிந்திக்கும் போது மனம். அது எல்லாவற்றுக்கும் மூலமான அறிவு தெய்வம். உள்ள அறிவு இருக்குதா இல்லையா? இப்ப சாப்பிட்ட சாப்பாடு ரத்தமா மாறுது இல்ல? யாரு செய்யறா? அறிவு. அதை மாத்துறதுக்கு ஒரு அறிவு வேணுமில்ல? நீங்க நல்லா சமைக்கிறீங்க, சமைக்கிறதுக்கு அறிவு வேணுமா வேண்டாம்? நல்ல காய்கறிகள் எல்லாம் போட்டு மசாலா எல்லாம் போட்டு சூப்பர் டேஸ்டா சமைக்கிறீங்களே, உடனே உங்க மாமியார் சொல்லுவாங்க, அப்ப என் மருமகளுக்கு நல்ல அறிவு. என்ன அறிவு? சமையல் அறிவு. அது மாதிரி இப்ப சாப்பிட்ட சாப்பாடு ரத்தமாக இந்த உடல் செல்லாக மாறுதுன்னா இப்படி மாத்திர அறிவு நீ உள்ள இருக்குதா இல்லையா? அது எதுக்குள்ள இருக்குது? ஜீவகாந்தத்துக்குள்ள. சிவகாந்தம் உயிர். உயிர் இல்லைன்னா சமைப்பீங்களா? அப்ப உயிர் இல்லைன்னா அப்ப சமைக்கிற அறிவு எங்க இருக்குது? உயிருக்குள்ள. உயிருக்குள்ள என்னது? சிவகாந்தம். அப்ப சிவகாந்தம் என்னது? அதுதான் தெய்வம். பிரணவம். பிரம்மம் பிரணவ சொரூபம், பிரம்மம் ஞான சொரூபம். வேத வியாசர் சொல்றார். இதத்தான் மகரிஷி பேராற்றல் பேரறிவு. ஆற்றல்னா காந்தம், அறிவுன்னா ஒழுங்கு. ஒழுங்குன்னா இப்போ குழம்பு வைக்கிறீங்க, என்னென்ன பொருள் எவ்வளவு போடணும்னு ஒரு ஒழுங்கு இருக்குல்ல, அதான் ஒழுங்கு. ஒண்ணு கூட்டி குறைச்சு போட்டா ஒழுங்கு இல்லை. இவ்வளவுதான். எவ்வளவு சிம்பிளா போச்சு பாருங்க. இப்ப தெய்வம் எதுன்னு தெரிஞ்சுச்சா? இப்ப தெய்வம் எதுன்னு தெரிந்த உடனே நமக்கு இப்போ தெய்வம் தான் எல்லாமுமா இருக்குது. அப்போ உடலா இருக்குது. அப்ப உடல் நலம்னா என்ன? உடல் நலம் இப்ப பார்த்தோம்ல, காந்தம், சீவ காந்தம் நம்ம உடம்புக்குள்ளே உற்பத்தி ஆகுது. உடம்புக்குள்ளே, உடம்புக்குள்ளேன்னு சொல்றதை விட உடலில், நம் உடலில் சீவகாந்தம் உற்பத்தி ஆகி அதுதான் உடல் கருவிகளை இயக்குது. அதுதான் மன இயக்கமாகவும் நடக்கும். மன இயக்கம்னா என்ன? எண்ணுதல், தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு உணர்தல். உணர்ச்சியும் சிந்தனையும் மனம். சீவகாந்தம் இல்லைன்னா இந்த உணர்வு இருக்குமா? சிந்தனை இருக்குமா? இல்லையா? அப்போ மன இயக்கம் எப்படி நடக்குது? சிவகாந்தத்தால். உடல் இயக்கம் கருவிகள் அசையுது இல்ல, உறுப்பு, உள் உறுப்புகள், கை உறுப்பு, கால் உறுப்பு எல்லாம் அசையுது. உடல் இயக்க கருவிகள், மன இயக்க கருவிகள் 10 இருக்குது இல்ல. மன இயக்க கருவிகள் எதை சொல்றோம்? கை, கால், வாய், பால் உறுப்பு, குதம், தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு, காது.
இந்த 10 மன இயக்க கருவிகள், மீதி எல்லாம் உடல் இயக்க கருவிகள். மீதி என்ன இருக்குது? உள் உறுப்புகள் இருக்கு இல்லையா? 10 உறுப்பு சொன்னேன். இருதயம், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம், இறப்பை, சிறுகுடல், பெருங்குடல், பித்தப்பை, மூத்திரப்பை, முடிஞ்சு. வேற என்னதான் இருக்கு உடம்புல? இந்த கருவிகள்லாம் இயங்கணும்ல. இப்ப இங்க மின்சார கருவிகள் இயங்கணும்னா இங்க என்ன வேணும்? மின் காந்தம். நம்ம உடம்புல உள்ள கருவிகள்லாம் இயங்கணும்னா என்ன வேணும்? சிவகாந்தம். அப்ப சிவகாந்தம் இருந்தாதான் உடல் இயக்கமும் நடக்கும், மன இயக்கமும் நடக்கும். மன இயக்க கருவிகள் இயங்கினாதான் நீங்க தொழில் செய்யலாம், சிந்திக்கலாம் இல்லையா? தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு உலக இன்பங்களை அனுபவிக்கலாம். அப்ப உடல் இயக்கம் மன இயக்கத்துக்கு நமக்கு என்ன வேணும்? சிவகாந்தம். சிவகாந்தம் நம்ம உடம்புல எப்படி வருது? இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். என்ன எப்படி வருது? நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் ஐந்தும் ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரத்துல இருந்தா அப்ப எல்லாம் ஒன்றுக்கொண்டு இசைவாக இயங்குது. அப்ப உயிர் துகள்கள் உடம்புல சுழண்டு ஓடும் போது நம்ம உடம்புல என்ன உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னோம்? ஜீவகாந்தம். நம்ம உடம்புல என்ன உற்பத்தி ஆகுதுங்க? தெரியுமில்ல? இப்போ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடம் தானே. அப்போ ஜீவகாந்தம் நம்ம உடம்புல சரியா இருக்கணும்னா இந்த 5ம் நம்ம உடம்புல சரியா இருக்கணும். அப்படித்தானே? எப்படி சரியா இருக்கு? இப்ப சாப்பிடுறீங்க, உணவு சத்துள்ள உணவு, தூய்மையான உணவு இல்லையா? உங்களுக்கு தேவையான உணவு சாப்பிடணும். அதே மாதிரி தூய்மையான தண்ணி, சத்துள்ள தண்ணி தேவையான அளவு நீ குடிக்கணும். அவ்வளவுதானே? அப்ப நிலமும் நீரும் வந்துரும்ல? வருமா வராதா? 1 மணிக்கு சாப்பிட போறோம். எதுக்கு சாப்பிட போறீங்க? என் காலையில சாப்பிட்டது என்ன ஆச்சு? ஜீரண ஆச்சுன்னா என்ன ஆச்சு? கழிஞ்சு போச்சு. அவ்வளோ சக்தியா மாறி இவ்வளவு நேரம் ஜீவகாந்தம் செலவாயிருக்குல்ல, ஜீவகாந்தமா மாறி என்ன ஆச்சு? செலவாகி போச்சு. இப்ப திருப்ப ஜீவகாந்தம் உற்பத்தி வேணும், அதால சாப்பிடுறீங்க. அவ்வளவுதானே? வண்டிக்கு பெட்ரோல் போட்டா தானே வண்டி ஓடும். பெட்ரோல் தீர்ந்து போச்சுன்னா திரும்ப போடணும் இல்ல? ரிசர்வ் ஆன உடனே இழுக்க மாட்டேங்குது. சரியா? நமக்கு தெரியுது. அது மாதிரி இப்போ அப்படியே கொஞ்சம் சக்தி குறையுது. பசிக்குது பசிக்குது. இப்ப பசின்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சா? இவ்வளவுதாங்க. அப்ப நிலமும் நீரும் வந்தாச்சு உடம்புக்குள்ள. அப்ப என்ன செய்யணும்? நிலமும் நீரும் உடம்புக்குள்ள வரணும்னா உணவுல அளவு முறை காக்கணும். புரியுதா? இதைத்தான் சொல்லி கொடுக்குறோம். பசி சாப்பிடணும். சத்துள்ள உணவு, தூய்மையான உணவு, எளிய உணவு, உங்களுக்கு பொருத்தமான. ஏன் எளிய உணவு சாப்பிட சொல்றோம் தெரியுமா? கடினமான உணவு சாப்பிட்டீங்கன்னா, பரோட்டா குருமா சாப்பிட்டீங்கன்னா ஜீரணம் ஆகும், அதுக்கு அதிகமான சக்தி செலவா, கழிவுகள் அதிகமா இருக்கும். அதெல்லாம் வெளியேற்றுறதுல ஜீவகாந்தம் வீணா விரயமாயிடும். அதனாலதான் அது வேண்டான்றோம். புரியுதா? இப்போ உங்களுக்கு என்ன பலகாரம், எனக்கு எண்ணெயை ஜீரணிக்கிறதுக்கு சக்தி அதிகமா வேணும். அப்ப உங்களுக்கு சக்தி வீணா போகுதில்ல. பச்சை காய்கறிகள், பழங்கள், கொட்டைகள் சாப்பிட்டீங்கன்னா அதிகமா செலவு இல்லை, சக்தி வேற கூடும். அப்ப எது பெஸ்ட்? இது புரியுதா? இல்ல, இது நமக்கு தெரிகிறது இல்லை. ஏன் இதை சாப்பிடணும்? பழங்கள் இதெல்லாம் உணவுல சேர்த்துக்குங்க இப்படி எதுக்கு சொல்றோம்? நீ நல்லா இருக்கணும்னு சொல்றோம், அதுதானே சொல்றோம். இல்ல நீங்க நோய்வாய்ப்பட்டு போனா எங்களுக்கெல்லாம் கஷ்டம். அரசாங்கம் உங்களுக்கு செலவு பண்றதுக்கு எங்ககிட்ட வரி வாங்குது இல்லை அதிகமா போட்டு உங்களை காப்பாத்துறதுக்கு. இப்ப ஊர்ல உள்ள மக்கள்லாம் நோய் இல்லாம வாழணும்னு ஏன் கேட்கறாங்க? எங்களுக்கு தொந்தரவு இல்லாம இருக்கணும். என் மனைவிக்கு உடம்புக்கு சரியில்லை, கணவனுக்கு உடம்புக்கு சரியில்லை, பிள்ளைகளுக்கு உடம்புக்கு சரியில்லை, எங்க அப்பா அம்மாவுக்கு உடம்புக்கு சரியில்லைன்னா எனக்கு பாதிக்குதா இல்லையா? அதனாலதான் சொல்றேன், ஐயா நீங்க நல்லா கொஞ்சம் உடம்ப நல்லா கவனிச்சுக்கீங்க, எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரரும் அப்படித்தான். அவங்க ராத்திரி 12 மணிக்கு வயிற்று வலின்னா உங்க கதவை தான் தட்டுவாங்க. அப்போ நீங்க மட்டும் நல்லா இருந்தா போதுமா? நல்லா புரிஞ்சுக்குங்க. உழைக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கணும், அப்பதான் உழைச்சி நமக்கு பொருள் வரும். புரியுதா?
அப்போ நாம மட்டும் ஆரோக்கியமா இருந்தா பத்த. இப்ப நான் இருக்கு உங்களுக்கு எல்லாம் சொல்ல வந்திருக்கிறேன், நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், எனக்கு இருக்கிற ஆரோக்கியம் போதும், 100 வயசு வாழ்வேன். நீங்க எல்லாம் நல்லா இருந்தா நல்லது, அதுதானே சொல்றேன். எனக்கும் நல்லது, மறைமுகமா நல்லது. உங்க வீட்டுக்கு வர்றேன், நீங்க உடம்பு செல்லாம படுத்து கிடைக்கிறீங்க, எனக்கு தண்ணி கொடுக்க கூட ஆளு புரியுது. இப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க, உணவுல ஒழுங்கு இருக்கணும், நல்லா புரிஞ்சு போச்சு. அப்புறம் உணவுல ஒழுங்கு இருந்தா நிலமும் நீரும் உடம்புல சரியா இருக்கும், ஒத்துக்கிறீங்களா? அப்புறம் என்னதுங்க, நெருப்பும் காற்றும். அது என்ன தெரியுமா, உழைக்கணும், நல்லா உடல் உழைப்பு இருக்கணும். உடல் உழைப்பு இருந்தா உடம்புல எல்லா மூட்டுகளும் தசைகளும் அசையும். இப்ப உடம்புல என்ன வரும், சூடு வரும், காற்று சுவாசிப்பீங்க. அப்ப உழைக்கிறவங்களுக்கு தான் உடம்புல சூடும் காற்றும் நல்லா இருக்கும். நல்லா உழைக்கிறவங்களுக்கு பாருங்க உடம்பு சில்லுன்னு இருக்கும். உடம்பு தொட்டு பார்த்தீங்கன்னா உடம்பு சில்லுன்னு இருக்கும். 37 டிகிரி உடம்புல அப்படியே மெயின்டைன் ஆகும். புரியுதா? உழைக்கணும். உழைக்காத உடம்புக்கு சூடுன்னு சொல்றாங்கல்ல நிறைய பேரு. ஒண்ணு உழைக்க மாட்டான், ஒண்ணு உறங்கிட்டு இருப்பான், அல்லது அதிகமா உழைச்சிருப்பான். உழைக்காட்டாலும் உடம்புல சூடு வரும், அதிகமா உழைச்சாலும். புரியுதா? அப்ப உழைப்பு இருந்தா பஞ்சபூதங்கள்ல மீதி 2 என்ன வந்துடும், காற்றும் நீரும். நெருப்பும் வந்துடும். வெப்பம், நெருப்புன்னா இந்த துணியில தீ வச்சா எரியுது அந்த நெருப்பு அல்ல, வெப்பம். நெருப்புன்னா வெப்பம். ஆக்சிஜன், ஆக்சிஜன் இருந்தாதான் என்ன வருங்க, சூடு இருக்கும். அடுத்தது என்னது, விண். ஒண்ணுதான் பாரு. அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா, முதல்ல நல்லா உறங்கணும். உறங்குறவங்களுக்கு தான் உடம்புல விண் நல்லா சார்ஜ் ஆகும். இப்ப செல்போன் சார்ஜ் போடுறோம்ல, இந்த புதுசா செல்போன் வாங்கினா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு 6 மணி நேரம். 6 மணி நேரம் ஏன் சொல்றீங்கன்னு கேட்டேன். எங்களுக்கு கம்பெனி அப்படித்தாங்க சொல்லி இருக்குன்னா நான் சொன்னேன், மனுஷனும் 6 மணி நேரம் உறங்கினாதான் உன் பாடி செல்லு சார்ஜ் ஆகும் ஐயா. உன் பாடி செல்லு சார்ஜ் ஆகுற மாதிரி இந்த பேட்டரி செல்லு சார்ஜ் ஆகுதுன்னு. சார் ரொம்ப பெரிய விஷயம் சொல்றீங்க செல்போன் கணக்கான. இப்ப ஏன் நீங்க 6 மணி நேரம் உறங்கணும்னு தெரியுதா? எப்போ உறங்கணும், உறங்க வேண்டிய நேரம். உறங்க வேண்டிய நேரம் எப்போ, இருள்ல தான். பகல்ல ஏன் உறங்கக்கூடாது, பகல்ல உழைக்கணும். பொருள் ஈட்டுற வேலை, சிந்திக்கிற வேலை, அறிவுல உயர்றது, உழைக்கிறது, அப்புறம் உலக இன்பங்களை அனுபவிக்கிறது. இதெல்லாம் எப்போ, இரவு என்ன செய்யணும், நல்லா உறங்கணும். ஏன்னா இருள் என்ன செய்ய முடியும், ஒண்ணும் செய்ய முடியாது. அதனால இருட்டு நேரம் உறங்க வேண்டும். தாம்பத்திய உறவு கூட 3 மணி நேரம் உறங்கி விழிச்ச பிறகு, உணவுக்கு பின்னால் 3 மணி நேரம் கழிச்சுதான் உறவு வச்சுக்கணும். இல்லைன்னா என்ன ஆயிரும், உயிர் சக்தி போயிடும். உயிர் சக்தி அதிகமா செலவாயிடும். புரியுதா? அப்போ ஒண்ணு உணவு, இன்னொன்னு உழைப்பு, அடுத்தது உறக்கம். உறக்கத்துல ரொம்ப முக்கியம் என்னன்னா 6 மணி நேரம் உறங்குறது மட்டும் இல்ல, வடக்க தலை வச்சு உறங்கக்கூடாது, தலையணை உயரமா வச்சு உறங்கக்கூடாது, சின்ன தலையணை தான் வைக்கணும். அப்புறம் காற்றோட்டமான இடத்துல உறங்க. இப்ப வரும்போது சொல்லிட்டு வந்தேன் திருவிழங்கிட்ட, இங்க ஒருத்தர் வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க, ஜன்னலுக்கு மேல நல்லா இந்த குழாய்கள்லாம் வச்சு வெண்டிலேட்டர், அந்த ஆக்சிஜன் பிராணவாயுல கழிவு காற்று இருக்கு இல்லைங்களா, கார்பன் டை ஆக்சைடு, அது வெளியில போறதுக்காக அதை தொலை போட்டிருக்காங்க. அப்படி தெரிஞ்சு போட்டாங்களா தெரியாம போட்டாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா பல வீடுகள் இப்ப லேட்டஸ்ட் இன்ஜினியர் கட்டுறாங்க பாருங்க, ஒரு வீட்லயும் வெண்டிலேட்டர் இருக்காது. ஏசி போட்டா என்ன ஆகும், ஏசியில உறங்குறது நல்லதா? அதாங்க, ஏசி போடுறது நல்லதா? அப்ப அது கேடு தானே. ஏசி ரொம்ப அவசியமான நேரங்கள்ல அப்படி ஏசி போடதான், கோல்ஸ் இருந்தா எடுத்து போட்டு, ரொம்ப சூடா இருந்தா பண்ணிக்குங்க. அது மேல இருக்கிற ரூம், கீழே இருக்கிற ரூம்ல சூடு வராது. மேல கூரை, அது கூட இப்ப கண்டுபிடிச்சாங்க, மேல கூட இப்போ சூடு இறங்காத ரூஃப் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. புரியுங்களா? இந்த பக்கத்துல மரங்கள்லாம் வைங்க,
ஏசியே தேவைப்படாதுமா. ஏசி இல்லாத வீடுகள் நிறைய இருக்கு, டவுனுக்குள்ளே இருக்கு, அருமையா கட்டி இருக்கிறாங்க. அதனால அதுவல்ல நோக்கம். அப்போ காற்றோட்டமான இடத்துல நம்ம என்ன செய்யணும்? உறங்கணும். ஒரு பழமொழி தெரிஞ்சுக்குங்க, வாயு புகாத வீட்டில் வைத்தியன் புகுந்து விடுவான். எழுதி வச்சுக்கோங்க, வீட்டுல போய் எழுதி வைங்க, வாயு புகாத வீட்டில் வைத்தியன் புகுந்து விடுவான். அதை பார்த்தாவது வெண்டிலேட்டர் வைக்கிறாங்களான்னு பார்க்கலாம். இல்லைன்னா என்ன செய்யணும்னு தெரியுமான்னு சொல்றேன் கேளுங்க. வெண்டிலேட்டர் இல்லாமலே வீடு கட்டுங்க. ஒரு ரூமுக்கும் இன்னொரு ரூமுக்கும் உள்ளுக்குள்ள இருக்கு பாருங்க, ஒரு கனெக்ஷன் கொடுத்துருங்க. ஒரு குழாய் வச்சு எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குல்ல கிச்சன்ல, அதை ஓட விட்டுருங்க. 24 மணி நேரம் அது ஓடட்டும். உங்க எல்லா ரூம்ல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடையும் நீங்க ஒவ்வொரு ரூமுக்கும் போடணுமே அவசியம். ஆமா, வாஸ்து அதுதான். ஆமா, அது அவங்க நல்லதான் சொல்றாங்கம்மா. நாம அது வாஸ்துங்கிறது ஒரு வாஸ்து இல்ல, நிறைய வாஸ்து இருக்கு. அதனால ஒரு வாஸ்துக்காரர் சொன்னா இது சரியும் பாரு, அடுத்தவர் இந்த திருமண பொருத்தம் பார்த்த கதை தான். நீங்க 4 ஜோசியர்கிட்ட போனீங்கன்னா 4 விதமா சொல்லுவாங்க. கடையில உங்களுக்கு பொண்ணு மாப்பிள்ள பிடிச்சிருக்கும், 4 பேர்கிட்ட என்னைக்கு கேட்டுட்டீங்களோ அன்னைக்கு இப்போதைக்குள்ள கல்யாணம் நடக்காது. ஒரே ஜோசியர்கிட்ட பார்த்து இருந்தீங்கன்னா கல்யாணம் நடக்கும். புரியுதா? இந்த ஜோசியர்கள் 4 பேர் ஒரே மாதிரி சொல்ல மாட்டாங்க, ஏதாவது மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த வாஸ்துக்காரங்களை என்ன பண்ணுவாங்க, இந்த வைத்தியர் கூட என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு டாக்டர்கிட்ட போங்க ஒரு நோய்க்கு, அதே நோய்க்கு இன்னொருத்த போங்க, அவர் வேற மருந்து கொடுப்பாரு. இப்படிதான் இருக்குங்க. புரியுதா? உங்களுக்கு எது பொருத்தம்னு பாருங்க, உங்க அறிவால பாருங்க. இறைவன் சொல்றதை கேளுங்க. இந்த மனுஷன் சொல்றதெல்லாம் சரியா இருக்காது. அதனால இப்ப உணவு, உழைப்பு, உறக்கம். உறக்கம் மட்டும் இல்ல, பால் உறவு. அந்த பால் உறவுல தாங்க நமக்கு அதிகமான உயிர் சக்தி விரயமாகுது. எப்படின்னா அந்த வித்து குழம்பே வறண்டு போயிடுது. அப்ப பால் உறவு வேணும். அந்த உறவு இல்லைன்னா கழிவுகள் தேங்கிடும். கழிவு தேங்கினா என்ன ஆகும்? நோய் வரும். அப்போ அந்த கழிவுகளை வெளியேற்றணும். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம். அது சித்தர்கள் என்ன சொல்றாங்க, 15 நாட்களுக்கு ஒரு முறை. அப்பதான் அது கழிவாக மாறுகிறது. உடம்புல இருக்கிற கழிவுகள்லாம் வெளியேறதுக்கு 15 டேஸுக்கு ஒரு முறை உடலுறவு இருந்தால் போதும் சொல்றாங்க. நம்ம அதை கடைபிடிக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? அப்போ உடம்புக்கு சத்துக்கள் எல்லாம், கழிவுப் பொருள் வெளியேறதுக்கு பதிலா சத்தெல்லாம் வெளியேறிடும். ஒரு நாளைக்கு ஒரு முறையோ 2 முறையோ மலம் கழிச்சா கழிவு வெளியேறும். ஒரு நாளைக்கு 5 முறை மலம் கழிச்சா அது சத்து எடுக்காமலே போயிடும். அப்ப உடம்பு வீக் ஆயிடுது இல்ல? வேதியான உடம்புல சோர்வு வருதா வரலையா? ஆனா மலம் கழிச்சா சோர்வா வருது. அது கழிவு வெளியேறினா தெம்பா இருக்கும். அதே போல உடல் உறவுலேயும் கழிவு வெளியேறினால் அந்த உடல் உறவுக்கு பின்னால நமக்கு உடம்புக்கு எப்படி இருக்கணும்? தெம்பா இருக்கணும். களை எடுத்து விட்ட பயிர் மாதிரி இருக்கும்னு மகிழ்ச்சி சொல்லுவார். அதுதான் உடல் உறவில் அளவு. அது அவரவருக்கு தான் தெரியும். புரியுதுங்களா? இதெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது. அப்போ உடல் உறவுல அளவு முறை மீறினா என்ன ஆகும்? உயிர் சக்தி போச்சு. அடுத்தது உணர்ச்சி வயப்பட்ட மனநிலை. சினம், கவலை, அச்சம், பயம், துக்கம், இந்த உணர்வு இருக்குல்ல, நம்ம உடம்புல சக்தி குறைதா கூடுதா? ஒரு துக்கமான மனநிலை அல்லது கவலை அல்லது பயம், டென்ஷன். டென்ஷன்னா என்னது? சுனாமி. டென்ஷன்னா மன சுனாமின்னு பேரு. அப்படி சொன்னா எல்லாருக்கும் புரியும். இப்போ அது மாதிரி பயம், கவலை, கோபம் சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் என்னதுங்க? அப்பெல்லாம் நம்ம உடம்புல சக்தி குறைகிறது தெரியுதா தெரியலையா? அப்புறம் என்ன சக்தி குறையுது? உயிர் சக்தி. என் உயிரை விடுறான், என் உயிரை வாங்காத. ஆசை வந்தாலே என்ன வருதுன்னு உயிர் போகுது. இப்ப புரியுதா? உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு, எண்ணம், 5லும் அளவு முறை காக்க வேண்டும். காத்தால் உடல் நலம் வருங்கிற அறிவு நமக்கு எப்ப வருது? இயற்கையை உணர்ந்த போது.
இறைவனேதான் அனைத்துமாக இருக்கிறான் என்பதை எப்பொழுது தெரிந்து கொண்டோமோ அப்பொழுதே நமக்கு உடல்நலம் காக்கிற அறிவு வந்தாச்சு. வந்தாச்சா வரலையா? இப்போ இதத்தான் மகிழ்ச்சி சொல்றாங்க, இறை உணர்வும் அறநெறியும். இப்ப உடல்நலம் காக்கிற அறநெறி புரிஞ்சு போச்சா? உணவு, உழைப்பு, உறக்கம், பால் உறவு, எண்ணம் ஐந்திலும் நான் அளவு முறை காக்கணும். இப்ப உடல்நலம் காக்கிற அறிவு வந்துருச்சு. ஆனா இந்த விளக்கம் வரலன்னா இந்த பொறுப்புணர்வு வருமா? சந்தேகம் வந்துடும். இப்ப உங்களுக்கு யாருக்காவது சந்தேகம் இருக்குதா? நீ யாராவது மறுக்க முடியுமா? இல்லைங்க, எனக்கு தாலி கட்டின நேரம் சரியில்லை, இந்த குழந்தை பிறந்த நேரம் சரியில்லை, இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சு 7:30 தேனியனை பிடிச்ச ஆட்டு அப்படியா சொல்லுவீங்க? நோய்க்கு காரணம் என்னங்க? ஒரே வார்த்தை, நான் 5இல் அளவு முறை மீறினால் எனக்கு நோய் வருகிறது. அளவு முறை மீறினா பஞ்சபூதத்துல குழப்பம், ரசாயன குழப்பங்கள். பஞ்சபூதத்துல அளவு தரம் குறைஞ்சா ஜீவகாந்த உற்பத்தி குறைஞ்சிரும். ஜீவகாந்த உற்பத்தி குறைஞ்சா லோ வோல்டேஜ். லோ வோல்டேஜ்ல என்னுடைய உறுப்புகள் சரியா இயங்குறது இல்ல, இதுதான் நோய். கழிவுகள் வெளியேறல, கழிவு வெளியேறதுனால உறுப்புகள் கெட்டு போகுது. உறுப்பு கெட்டு போனா இன்னும் உற்பத்தி குறைஞ்சிரும். கடைசியில என்ன ஆகும்? செத்து போயிடுவோம். செத்து போனா ரொம்ப நல்லது, ஏன்னா செத்து போயிட்டா இனிமேல் பிரச்சனையே இல்லை, நிம்மதியா போயிடலாம்னா. அப்ப எல்லாரும் அப்ப நிம்மதி வேணும்னா செத்து போங்கன்னு நான் சொல்ல முடியுமா? இப்ப நிம்மதியா வாழ்றதுக்கு வழி சொல்லுங்க நீ கேட்டா செத்து போங்கள். அப்படித்தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிம்மதியா போயிட்டாரியா, செத்தாதான் நிம்மதிங்கிறீங்க. அவங்க நான் செத்தாதான் எனக்கு நிம்மதி, இருக்கு வரைக்கும் என்ன அமைதியா இருக்க விட மாட்டீங்க, அப்படித்தானே சொல்றீங்க. இப்போ நிம்மதியா இருக்கணும்னா என்ன செய்யணும்? செத்து போகணுமா? இல்ல, அப்படித்தான் சிலர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால யாராவது செத்து போயிட்டா கூட என்ன சொல்றாங்க? நிம்மதியா போயிட்டாரு. அப்ப உங்களுக்கு நிம்மதி வேணும்னா நீங்களும் கூட போங்க. அப்படித்தான் அந்த காலத்துல உடங்கட்டல் ஏறுதெல்லாம் அப்படித்தான் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் நிம்மதியா போயிட்டாரு, நீனும் போ நிம்மதியான்னு. ஏன்னா உங்களுக்கு ஒண்ணு இங்க இருக்கா, நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க அந்த காலத்துல. அப்படிதானே? கணவனை இழந்த பெண்ணை இப்ப கூட முடியுது. இந்த காலத்துல கூட கணவன் இல்லாத ஒரு பெண்ணை வீட்டுக்குள்ளேயே மதிக்கிறது இல்லை, உறவினர்கள் மதிக்கிறது இல்லை, சமுதாயம் மதிக்கிறது இல்லை. எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க உண்மையில. அதனாலதான் அவங்க என்ன பண்ணாங்க, இப்படி நிம்மதி இல்லாம வாழ்றதை விட அந்த மனுஷனோட கட்டையில போயிடலான்னு போயிட்டாங்க. அதையும் கெடுத்து வச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு ஆள் சொன்னார். உடன்கட்டை ஏறுவது குற்றம் அப்படின்னு ஒருத்தர் பண்ணி வச்சுட்டாங்க. சிந்தனை பண்ணி பாருங்க. இப்ப நல்லா உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. இறை உணர்வு பெற்றால்தான் உடல் நலத்தோடு வாழுகிற அறிவு நமக்கு மலரும். மலர்ந்துச்சா இல்லையா? முடிஞ்சுதா? இதான் இறை உணர்வும் அறநெறி. இதுக்கு இந்த இறை உணர்வு பெறதுக்கு என்ன செய்யணும்? பாவம். பாவம் செய்யறதுக்கு என்ன வேணும்? உடம்புல சக்தி வேணும். அப்ப என்ன வேணும்? உடல் நலம் காக்கணும். அதுக்குத்தான் உடல் பயிற்சி. உடல் பயிற்சி செஞ்சீங்கன்னா உடம்புல அந்த காந்த சக்திக்கு உடல் பயிற்சி செய்யும் போதே காந்த சக்தி கூடும். கழிவுகளை எளிதாக வெளியேற்றிடலாம். இப்ப நம்ம வீட்டை டெய்லி சுத்தம் பண்றீங்க, வீடு சுத்தமா இருந்தா வீட்டுல நோய் கிருமிகள் உண்டாகுமா? அது தெரியுமில்ல. நம்ம உடம்புக்கு உள்ள ஒவ்வொரு செல்லிலையும் கழிவுகள் வருது இல்ல. உண்ட உணவுல இருந்து, காற்றுல இருந்து எல்லாம், நீரில இருந்து கழிவு இருக்கு, வெளியேறணும்ல. கிடக்கழிவு, திரவ கழிவு, வாயு கழிவு, அணுக்கழிவா வெளியேறாம உள்ள தேங்கிடுச்சுன்னா நோய் கிருமி வரும். அதான் வைரஸ். ஒருத்தருக்கு காய்ச்சல் வந்திருக்குதுன்னா என்ன அர்த்தம்? உடம்பு செல்கள் சுத்தமா இல்லை, கிருமி உண்டாயிடுச்சு. இப்ப காய்ச்சல் வந்து, காய்ச்சல் வந்து என்ன ஆகுது? அந்த கழிவெல்லாம் வெளியேறுது. அப்ப காய்ச்சல் வர்றது என்ன நிகழ்ச்சி? நம்ம உடம்பு சுத்தமாகுது. அப்ப என்ன செய்யணும்? பேசாம வெந்நியை குடிச்சிட்டு போர்வையை போத்திட்டு படுத்துக்கணும். டாக்டர்கிட்ட போனா என்ன அர்த்தம்? இன்னும் காய்ச்சல் வரும், இன்னும் நோய் வரும். இல்லைன்னா வேற இந்த காய்ச்சல் வர்றதுக்கு பதிலாக இந்த ராஜ கருவிகள்ல ஏதாவது ஒண்ணு கொஞ்ச நாள் கழிச்சு கெட்டு போகும்.
அப்புறம் எனக்கு இதுக்கு சர்க்கரை வியாதி வந்துருச்சு, அந்த வியாதி வந்துருச்சு, இந்த உறுப்பு கெட்டு போச்சு, ஸ்கேனை பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னா, யாரு காய்ச்சலுக்கு மருந்து சாப்பிடுறீங்களோ, காய்ச்சலுக்கு ஒரே ஒரு மருந்து சாப்பிடலாம். இது தெரியுமா? வேப்பலையை அரைக்கணும், இந்த மஞ்சள் வச்சு அரைச்சி குடிச்சிட்டு படுத்துக்கணும். அது கழிவை நல்லா வெளியேற்றும். மஞ்சள் கிருமிகளை கொல்லும். எந்த கிருமிகளை? நல்ல கிருமிகள், நோய் கிருமிகளை, அந்த கெட்டு போன கிருமிகள் இருக்கு இல்லைங்களா, அதை கொல்றோம். மஞ்சள் என்ன பண்ணும் தெரியுமா? வேப்பலை கசப்பு, கழிவை வெளியே இழுத்துட்டு வந்துடும். அதுக்குதான் மருந்துகள்ல எல்லாமே கசக்குது. புரியுதா? காய்ச்சலுக்கு கொடுக்குற மருந்தெல்லாம் என்னது? கசக்குது. புரியுதா? ஏன் அந்த முந்தி அவ்வளவு காசு கொடுத்து வாங்கி திங்குறீங்க கசப்ப? உங்க வீட்டுக்கு மேல வேப்ப மரம் இல்ல? நம்ம முன்னோர்கள்லாம் எதை சாப்பிட்டாங்க? அன்னைக்கு காய்ச்சல் என்னைக்கோ வந்துச்சு, இன்னைக்கு எல்லா நாளும் காய்ச்சல் வருது. பண்டை தமிழர்கள் பண்பாடு உங்களுக்கு ஏன் புரியல? எனக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கு. எனக்கு காய்ச்சல் வந்து எனக்கெல்லாம் எந்த தடுப்பூசியும் எனக்கு போடல. வாழ்க்கையில ஒரு தடுப்பூசியும் கிடையாது. சின்ன வயசுல காய்ச்சல் வந்து ஞாபகம் இருக்கு எனக்கு. வேப்பலை மஞ்சள் அரைச்சி தலையில கொஞ்சம் வைப்பாங்க, பின்னாடி வைப்பாங்க, வேப்பலை கரைக்கி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு போர்வை எடுத்து போத்துக்கிட்டு படுமா, அவ்வளவுதான். பசிச்சா அந்த அரிசி கறிக்கு வச்சு இத்தனோண்டு கொடுப்பாங்க நமக்கு. அதனால வாய் கசக்கும். ஏன் கசக்கு தெரியுமா? கசப்பு வெளியேறுது, அது நீ சாப்பிடாத இது சொல்லுது. கசப்பா இருந்தா கூட இனிப்பு கேப்சூல தள்ளி உள்ள தள்ளிடுறீங்க. புரியுதா? ஊசி மூலமா ஏத்துறீங்க, அதெல்லாம் கூடாது. சாம படுங்க, உண்மை ஆகாது. புரியுதா? இது மாதிரி நோய் இல்லாம வாழ்றதுக்கான வழியெல்லாம் நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப உடல் நலம் வந்தாச்சு இல்லைங்களா? இப்ப உணவு ரெடியா இருக்கு, மணி 1 ஆச்சு. சாப்பிட்டுட்டு இப்ப இறை உணர்வு பெற்றதுனால உடல் நலத்தோடு வாழ்ற அறிவு நமக்கு வந்துடுச்சு. புரியுதா? இன்னும் எத்தனை? 3 இருக்குல்ல. உடல் வளம், நட்பு நலம், மன நிறைவு. அவ்வளவுதானே? அது சாப்பிட்டு வாங்க, அதையும் சொல்லிடுவேன். அப்புறம் வேற தவங்கள் இருக்கு இல்லைங்களா, இந்த பஞ்சேந்திரிய தவம், அதை எப்படி செய்யணும் அதையும் சொல்லி கொடுத்துட போறேன். இப்ப 9 மைய தவம் எல்லாருக்கும் தெரிஞ்சு, இது துரியாயுதம் எல்லாம் தெரிஞ்சிருச்சுல. இதே மாதிரி செஞ்சீங்கன்னா போதும். இன்னொரு பேராசிரியர் வருவாரு, அவர் வந்து இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொன்னா எதை எடுத்துக்குவீங்க? உடனே கேட்பீங்க, ஏனுங்க அவர் அப்படி சொல்றாரு, நீங்க எப்படி சொல்றீங்க, நாங்க எதை எடுத்துக்கிறதுங்கிறீங்களா? நீங்களே சிந்தனை பண்ணுங்க. நான் சொல்லியிருக்கிறது மகரிஷி சொன்னது. உண்மையா இல்லையா? நீங்க யாரு சொன்னான்னு பார்க்காதீங்க, மகரிஷி நூல்களை படிங்க. மகரிஷி என்ன சொல்லி இருக்காங்களோ, யார் நமக்கு குரு? வேதாத்திரி மகரிஷி. வேதாத்திரி மகரிஷி சொன்னதைத்தான் நான் இவ்வளவு நேரம் சொல்லியிருக்கிறேன். இதுல உங்களுக்கு சந்தேகம்னா நீங்க கேட்கலாம், எங்க மகரிஷி இப்படி சொல்லியிருக்கிறாங்க, நீங்க என்ன எப்படி சொல்றீங்க? இல்லையா? மகரிஷி வாழ்த்துல கூட சொல்லியிருக்கிறாரு, கூட்டவோ குறைக்கவோ கூடாது. எழுதிருக்குல்ல புக்குல. நீங்க உடல் நலம், நீளாயும், நிறை செல்வம், உயர்வுகள், மெய்ஞானம், ஓங்கி வாழ்வோன்னு சொன்னா விட்டுறணும். வேற யாரோ இந்த மாணவர்களுக்கு உயர் கல்வி, உயர் ஒழுக்கம். அப்போ கல்வி ஒழுக்கம் இதுக்குள்ள சேரலையா? இப்ப மற்றவங்களுக்கு வேண்டாமா? இல்ல கேட்கிறேன், மாணவர்களுக்கு தான் வேணுமா? இப்ப மகிழ்ச்சி தெரியாமலா வாழ்த்து வச்சாங்க? இப்படியா வாழ்த்துறீங்க? சங்கல்பம் உங்களுக்கு புரியல, வேதாத்திரியும் புரியல, யாரோ சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதே போல இங்க வாழ்த்து இன்று இந்த தபத்தில் கலந்து கொண்டவர்கள், அவருடைய அன்பு குடும்பம், வேத சுப்பையா வாழ்க வளமுடன், அவருடைய உடல் நலம் வாழ்க வளமுடன். வேத சுப்பையா வாழ்க வளமுடன்னாலே உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்வுகள், மெய்ஞானம் தானே அர்த்தம். அப்புறம் என்ன எங்க குடும்பத்தை வாழ்த்துங்க. வேத சுப்பையா அவர்களும் அவருடைய அன்பு, அவருடைய குடும்பமும் தொழிலும் தொண்டும் சிறந்தோங்க, வாழ்க வளமுடன். ஒரே வார்த்தையில முடிச்சிருங்களேன். ஏன் கோஷம் போடுறீங்க? இந்த அரசியல்வாதிகள் கோஷம் போடுற மாதிரி. உடல் நலத்துக்கு ஒரு வாழ்த்து, நீலாயுளுக்கு ஒரு வாழ்த்து, அதுக்கு ஒரு வாழ்த்து, அவங்களுக்கு வாழ்த்து, இவங்களுக்கு வாழ்த்து. இங்க வந்திருக்கவங்க எல்லாரும் நீங்க வாழ்த்தலையா? உங்களை உங்க குடும்ப உறுப்பினர் நீங்க வாழ்த்தலையா தவம் பண்ணும்போது? அப்புறம் என்ன மன்றத்துல வாழ்த்துறது? புரியல உங்களுக்கு. மகிழ்ச்சி சொன்னாரா? நீங்களா மாத்திக்கிறீங்க. இதெல்லாம் வேணுமா? நான் வாழ்த்தும் போது சொன்னா புரியுதா? இன்னொரு பேராசிரியர் வந்து வேற மாதிரி சொன்னா என்ன சொல்லுவீங்க?
வேதாத்திரி மகரிஷி இப்படித்தான் சொல்லியிருக்கிறார். இதைத்தான் செய்யணும். ஓகே, நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். உணவு இடைவேளை.